உலக புகழ்பெற்ற பிரேசில் கடற்கரையான கோப்பா கபானாவில் பிரபல அமெரிக்க பாடகி லேடி காகா நடத்திய இசை கச்சேரியில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. வெறுப்புணர்வு மற்றும் இளையோர் மத்தியில் தீவிரவாத சிந்தனைகளை தூண்டும் கும்பல் ஒன்று அந்த சதித்திட்டத்தை தீட்டியதாக பிரேசில் போலீசார் கூறினர். சொந்தமாக தயாரித்த வெடிகுண்டு மற்றும் பெட்ரோல் குண்டை பயன்படுத்தி அத்தாக்குதலை மேற்கொள்ள இளையோர் உள்ளிட்டவர்களை அக்கும்பல் சேர்த்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது. எனினும் உளவு தகவல்கள் அடிப்படையில் அத்திட்டத்தை முறியடித்த போலீஸ் 2 சந்தேக நபர்களை கைது செய்தது. அவர்களில் ஒருவன் அக்கும்பலின் தலைவனாவான். சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்ததன் பேரில் அவன் கைதானான். இன்னொருவனோ சிறார் ஆபாச படங்களை வைத்திருந்ததன் பேரில் கைது செய்யப்பட்டான். இளையோர், குறிப்பாக 15 வயதினர் மத்தியில் தீவிரவாத சிந்தனையை பரப்ப அக்கும்பல் கோட்வேர்ட் எனப்படும் ரகசிய குறியீட்டு சொல்லை பயன்படுத்துவதும் தெரிய வந்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பே தங்களுக்கு முக்கியம் என கூறிய பிரேசில் போலீஸ் அந்நாட்டில் பெருவிழாக்கள் அல்லது நிகழ்ச்சிகளை கெடுக்கும் இதுபோன்ற முயற்சிகள் அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என்றது. இவ்வேளையில் லேடி காகாவின் இசை கச்சேரி எவ்வித இடையூறுமின்றி நடைபெற்று முடிந்தது. 2 மில்லியன் பேருக்கு மேல் கண்டுகளித்த அக்கச்சேரி தனது வாழ்நாளில் மறக்க முடியாத வரலாற்று நிகழ்ச்சியாக லேடி காகா வர்ணித்தார்.